சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல கிரிஷோட பாட்டி இருந்துட்டு கிரிஷை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. மீனா அதை கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வாங்கம்மா எப்போ வந்தீங்க? அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காக சொல்லாம கொள்ளாம போனீங்க? அன்னைக்கு ரோட்ல பார்த்தபோது கூட கிரிஷை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ மட்டும் எதுக்காக உரிமை கொண்டாடிட்டு கிரிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அன்னைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படி ஆக்கிடுச்சு, இப்போ அப்படி கிடையாது, நான் என் பேரனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ரஷ் இருந்துட்டு, என்ன பாட்டி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா? நான் உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். மீனா ஆண்டி இருக்காங்க, முத்து அங்கிள் இருக்காங்க, இதோ சத்யா அங்கிள் இருக்காரு, பாட்டி இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சீதா ஆண்டி வந்துடுவாங்க, அதனால் நான் இங்கே இருக்கேன், எனக்கு உங்களோட வர விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேன்னு ரொம்ப நல்லா பார்த்துக்குறேங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிரிஷ் இருந்துட்டு, பாட்டி தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடு, நம்ம ஊருக்கே போயிடலாம், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இனிமேல் பாட்டி உன்னை எங்கேயும் யார்கிட்டேயும் விட்டுட்டு போக மாட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, வா கிரிஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக மீனா இருந்துட்டு, அன்னைக்கு மட்டும் அவனை விட்டுட்டு போனீங்க, இன்றைக்கி யார் சொல்லி இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க, மறுபடியும் எங்கேயாவது விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இங்கே பாரு மீனா, அன்னைக்கு ஏதோ நான் விட்டுட்டு போயிட்டேன், இது என்னுடைய பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ நான் என் பேரனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவனை என் கூட அனுப்பி விடுங்க, அவங்க அம்மாவுக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களோட க்ரஷ் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளுக்கு எல்லாமே தெரியும், என்னதான் இருந்தாலையும் பெத்தவ அவ தானே, அவளுக்கு தானே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பெத்தவங்கன்னா கூட இருந்து தான் பிள்ளைய பார்த்துக்கணும், சம்பாதியம் மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டு பிள்ளைய இப்படியா அங்கே இங்கேயும் அலப்பாய்க்கிறது இது சரியில்லாத ஒரு தாய் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. மீனா, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாது, அவள் எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதனால் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போனது தப்பு தான், இனிமேல் இவன் இங்கே இருக்கிறது எந்த விதத்துலேயும் சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிம்மா சொல்கிறீங்க சரியாக வராதுன்னு? சில விஷயங்கள்லாம் சொன்னால் மனசு ரொம்ப கஷ்டப்படும், வேணாம் விட்டுரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், வேண்டாம் மீனா, நீ என் கோவத்தை கலராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஏதோ விஷயம் சொல்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், முத்து ஒரு ரவுடி, முத்து மாதிரி கிரிஷ் ஆகிடுவான்னு என் பொண்ணு பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரவுடின்னு உங்கள் பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும், அதனால தான் வார்த்தையாக சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம மீனா இருந்துட்டு, உங்கள் பொண்ணு அப்படி சொன்னாங்கன்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசணும், முதல்ல உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, இல்லை நம்பராச்சும் கொடுங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், இவர் ரவுடின்னு அவங்க எப்படி சொல்லலாம், எதை வச்சு ரவுடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், உடனே சாரதா இருந்துட்டு, அவர் உங்கள் பேரனுக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தோம் எங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் தப்பாக பேசுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, நன்றி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக ஒருத்தரோட மனசை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தாதீங்க, அவர் நியாயமான காரணத்துக்காக மட்டும்தான் கோவப்படுவார், தேவையில்லாமல் கோவப்பட்டு ஒருத்தர் மேலே கை வைக்க மாட்டார், என் மாப்பிள்ளையை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. சத்யாவும் எங்கள் மாமா ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் உங்கள் கிறிஷ் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பான், ஆனால் அந்த பையனோட அப்பாவோட காலே விழுந்து கிறிஷுக்காக போராடி இருக்காரு, அவரை பார்த்து நீங்கள் எப்படிங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பண்ணது எல்லாத்துக்கும் பெரிய நன்றி, என் பேரை என்ன காப்பாற்றுனீங்க, என்னை காப்பாற்றுனீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு பெரிய நன்றியை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் மீனா பேச போகிறாங்க. முத்து இருந்துட்டு ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களும் தான் அம்மாவை தான் தேடுவாங்க. உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பேர மேலே க கவனம் இல்லை போல இருக்குது. அதனால தான் அவனை பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் பணத்தை விட ஒரு குழந்தைக்கு பாசம்தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் பொண்ணை வர சொல்லி கிறிஷை கூட இருந்து பார்த்துக்க சொல்லுங்க. அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுங்க. சரி விடுங்க, அம்மாவுக்கு தான் தன் பிள்ளை மேலக்கு பாசம் இல்லைன்னு இருந்தால் பாட்டிக்கிட்ட தானே கிறிஷ் வளரான். நானே என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். என் பாட்டி என்னை நல்லபடியாக தான் வளர்த்தாங்க. ரொம்ப பாசத்தை காட்டி தான் வளர்த்துருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் என்னை ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஆனால் சில பேருக்கு மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் ரவுடி இல்லை நல்லவன்னு தெரியும். எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிறிஷ் இருந்து நான் இங்கே இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. முத்து இருந்துட்டு நீ எப்போனாலும் எங்களை பார்க்கலாம். நீ பாட்டி கூட போனதானே உங்கள் அம்மா அடிக்கடிக்கு உன்னை பார்ப்பாங்கல்ல. எங்களுக்கு எப்போ உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ உங்களை நான் பார்க்குவேன். சரியா? எங்களை எப்போ உனக்கு பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நீ பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் மீனாவும் அதே தான் சொல்லி அனுப்புகிறாங்க. நல்லா படிக்கணும், எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. பாவத்துக்கு மேலே பாவமாக பண்ணிக்கிட்டே போனேன். நான் அந்த வார்த்தையை சொன்னதும் 2 பிள்ளைங்களும் மனசு உடஞ்சி போச்சுங்க. ஏன் ரோகிணி, நீ செய்கிற பாவத்தில் என்னையும் பங்கு சேர்த்துற? எல்லாம் நீ எனக்காக பண்ணது தானே. நீ அப்போவே என் வாழ்க்கையை இந்த மாதிரி ஆக்காமல் இருந்திருந்தா நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியோட பக்கத்தில் இருந்தாவே எனக்கு கெட்ட ஆப்ஷன் தான் வருது. ஆனால் மீனாவோட பக்கத்தில் இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. என் நிலமையில இருந்து வாழ்ந்தால் தான் என் கஷ்டம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் புரியும். அடிப்பட்டு மேலே வந்தவ என்னால் மனோஜை விட்டுட்டு தனியால் வாழ முடியாது. மனோஜுக்கும் அதே மாதிரி தான். சரி, உன் புருஷங்கிட்டையாவது நீ உண்மையாக சொல்லலாம்ல. சொல்லுவேன். அவர் என்னோட விஷயத்தில் நீ என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும், எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீ எப்போ சொல்கிறாரோ அப்போ நான் கிறிஷை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மீனா ஸ்ருதிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கிறிஷை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது, அவங்க பாட்டி மேஜிக் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க பொண்ணு இருக்காங்க. இவரை ரவுடின்னு கூட சொன்னாங்க. சொன்னாலேயும் சொல்லக்கட்டியும் ஒரு ரவுடி தானே, எல்லாரையும் போட்டு அடிப்பான். முத்து ஒன்றும் அப்படி கிடையாது. அவனுக்கு எது தப்பாப்படுதோ அதை தான் அவன் தட்டி கேட்பான். தப்புன்னு பட்டா அவ்வளோதான், அவன் செத்தான் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டு இருக்காங்க. உன் பேச்சை கேட்டு தான் அந்த ராஜாராணி பேசுகிற போது வீடியோ எடுத்தேன். என் வாயிலே எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனால் கடைசியில் அவங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு இனிமேல் நமக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம், நம்மளே இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி. அதுக்கு அடுத்து தான் நீ தாண்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஷெட்டில் முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. செல்வா இருந்துட்டு சவாரி போகாமல் இப்படி உட்காந்துட்ருக்க கிறிஷை அவங்க பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க முடியலன்னு தான் மீனோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டோம். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இப்போ கிறிஷ் இல்லாமல் ஏதோ ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. நைட்டு என் குழந்தை எனக்கு பிறந்துருச்சு, பையன் பிறந்திருக்காண்டா, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுச்சு, நல்லபடியாக வளர்க்கணும், அதுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்து அதை பார்க்குற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ எப்படா அப்பாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்து உனக்கு ஸ்வீட் வேணா ஸ்வீட் கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் முத்துவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் செல்வம் கேட்டதை முத்து எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.